ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்க போகிறோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஜாபில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் 0 to 1 year தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பிளெண்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கால்ஸ் அப்புறம் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோசியேட் எஜுகேஷன் வெரிஃபிகேஷன். இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேமு. ஹையர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்பிரிட்ஜ் இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லாக இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் இமெயில்ஸ் ரெண்டு மூலமாகவே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட உங்களுக்கு எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெர்பல் ரிட்டன் ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் கால்ஸ் அல்லது இமெயில்ஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இதுதான் உங்களோட ஜாப் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்டர்னேட் சாட்டர்டேஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு சாட்டர்டேஸ் அல்லது சண்டேஸ் ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் இருக்குது. இது ஜாப் 1 லிங்க் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருப்பேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எக்ஸல் தெரிஞ்சிருந்திருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். எசென்ஷியா இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது கஸ்டமர் சப்போர்ட். இது ஒரு வாய்ஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சிருந்திருக்கணும். அது கூட தமிழ் கன்னடா மலையாளம் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. கஸ்டமர் சப்போர்ட்டில் 0 to 6 months எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி 6 months வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட பிசி அல்லது லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் இஎஸ்ஐலாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அலவன்சஸ் இருக்குது. நைட் ஷிஃப்ட்டுக்கு தனியாக அலவன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 1 to 2 lakhs per annum மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது ஒரு வாய்ஸ் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளெண்டட் ப்ராசஸ். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ப்ராசஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜாப் 2 லிங்க்னு சொல்லிட்டு இந்த ஜாபோட லிங்க் வச்சுருந்துருப்பேன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட். இது யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சிசால் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. இவங்க என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அண்ட் ரெக்கார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்காக இவங்க ஹையர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட ஒர்க் ஸ்பேஸில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். ப்ளஸ் எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கூகுளோட ஒர்க் ஸ்பேஸு டாக்குமெண்ட்ஸு ஷீட்ஸு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். அது மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நௌக்கரி மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் 3 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபோட லிங்க் வந்து வச்சுருந்துருப்பேன். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேட்டா என்ட்ரியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். 3 ஜாப்பில் உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருக்கும் அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.